சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்றாங்க. அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது புகைப்பிடிக்கிறதுக்கு சமமானதா சொல்றாங்க. சின்ன வயசுலயே சுகர் காரணமா, ஸ்ட்ரெஸ் காரணமா, ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவங்களையும் இப்போ நம்ம அடிக்கடி பார்க்கணும். பல கோடி மக்கள் சுகர்னால அவதிப்படுறாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். வணக்கம், நான் டாக்டர் தியாகராஜன், சீனியர் கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். நவம்பர் 14 உலக சர்க்கரை நோய் தினம், வேர்ல்டு டயபிட்டிஸ் டே. அதை பொறுத்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் சொல்லலான் இருக்கேன். இந்த வருடத்துக்கான வேர்ல்டு டயபிட்டிஸ் டேக்கான தீம் என்னன்னா, டயபிட்டிஸ் அமங் ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஸோ அது நிமித்தமா இன்னைக்கு பேசலான் இருக்கேன். இது ஒரு பெரிய சேலஞ்ச், நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாவே பல கோடி மக்கள் சுகர்னால அவதிப்படுறாங்க. அதுல பெரும்பாலானவங்க அந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க, 20 வயசுல இருந்து அந்த 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க பலதரப்பட்ட வேலையில இருக்கிறாங்க. சர்க்கரை நோய் அவங்கள தினம் தினம் பாதிக்குது. ஒரு சர்க்கரை நோய் மருத்துவம்னா நான் அதை தினமும் கவனிக்கிறேன். அது சர்க்கரை நோயினால அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களோட ஒர்க் எஃபிஷியன்சிக்கும் எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நான் கவனிக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். இதை நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல சுகர் இருக்கிறவங்களுக்கான சில டிப்ஸை சொல்லிடுறேன் நான். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஒரு நாள்ல போதுமான ரெஸ்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும், தூக்கம் பற்றாக்குறை இருக்கும். அதுவும் இன்னைக்கு பர்டிகுலரா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டே செய்ய வேண்டிய வேலை இருக்கு. சரியான நேரத்துல சாப்பிட முடியறது இல்ல. அப்படியே சாப்பிட்றதுக்கு போனாலும் வீட்டு முறைப்படி சமைத்த உணவு கிடைக்கிறது இல்ல. பெரும்பாலும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க. ஒர்க் டென்ஷன், அதாவது டெட்லைனை மீட் பண்றதுக்காக ரொம்ப நேரம் நைட் கண்முழிச்சு வேலை செய்யறாங்க. ஸோ தூக்கம் பத்தாம இருக்கு. ஸோ இது எல்லாமே அவங்க சுகரையும் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க ஓவரால் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. சின்ன வயசுலயே சுகர் காரணமா, ஸ்ட்ரெஸ் காரணமா, ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வரவங்களையும் இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ இதுக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணி இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் இந்த சுகர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் நான். ஒன்று, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ முக்கியமா குரோனோ பயாலஜிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது சூரிய உதிச்சதுலேருந்து சூரியன் மறையறதுக்குள்ள இருக்கிற நேரத்துக்குள்ள உங்களோட பெரும்பாலான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இதுக்கு நீங்க கொஞ்சம் மெனக்கெட்டா போதும். உங்களோட ஸ்கெடியூல்ல அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த உணவு கரெக்டான டைம்ல எடுத்துட்டீங்கன்னா அதுவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன ஷார்ட் பிரேக்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறது, உங்க சீட்ல இருந்து எந்திரிச்சு போய் வாட்டர் கூலருக்கு போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வருது, இதெல்லாம் உங்க கால் கைகளை அசைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கான அதனால வரக்கூடிய பாதிப்பு இல்லாம இருக்கும். சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் சொல்றாங்க. அதாவது ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறது புகைப்பிடிக்கிறதுக்கு சமமானதா சொல்றாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக நீங்க அப்பப்போ எந்திரிச்சு கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க. ஏதாவது பழைய ஹாபிஸ் ஏதாவது இருந்தால் அதை திரும்ப எடுத்து செய்யுங்க. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா எக்ஸசைஸ், தினந்தோறும் ஒரு நடைப்பயிற்சி பண்ணீங்கன்னாவே அதுவே ஒரு பெரிய ஏரோபிக் எக்ஸசைஸா இருக்கும். முடிஞ்சா ஒரு வாரத்துல 2 நாள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதாவது வெயிட் பேஸ்டு ட்ரைனிங் கொஞ்சம் பண்ணீங்கன்னா இது எல்லாமே சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். எக்ஸசைஸ் உடம்புக்கு மட்டும் இல்லை, எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம்னா அது மனதளவுலையும் உங்களுக்கு பெரிய விதத்துல உதவியா இருக்கும். ஸோ இதெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது எம்ப்ளாயர்ஸ். நீங்க ஒரு மேனேஜர் லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்கான சப்போர்ட்டை நீங்க கொடுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க சுகர் செக் பண்றதுக்கு ஒரு சரியான ஒரு சின்ன அறையோ இல்லை அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா அவங்க போயிட்டு அந்த விரல்ல குத்தி குளுக்கோஸ் மீட்டர்ல சுகர் செக் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அவங்க மருந்துகள் எடுத்துக்கொள்றதுக்கு மேபி சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கணும்னா அந்த டைம்ல ஒரு பிரேக் கொடுத்து அவங்க டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துருவாங்க. இன்சுலின் ஊசி போடுறதுக்கு ஒரு பிரைவசியான ஒரு ஏரியா கொடுத்தீங்கன்னா அவங்க அதுல போய் அவங்க இன்சுலின் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ற மூலியமா உங்களோட எம்ப்ளாயர்ஸோட வேலைத்திறன் கண்டிப்பா அதிகரிக்கும். உங்களுக்கும் ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பா அவங்களோட நலன்ல நீங்க அக்கறை காட்டுறீங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்டா இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு எம்ப்ளாயரா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். இது ஓவராலா பார்த்தோம்னா உங்களோட மொத்த ஆர்கனைசேஷனும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில ஒரு சப்போர்ட்டிவான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நான் சொல்ல விரும்புறது, என்ன போன்ற இருக்க மற்ற டாக்டர்ஸ்க்கு, ஸோ புதுசா ப்ரொஃபஷனுக்கு வரக்கூடிய டாக்டர்ஸ்க்கு சுகருங்கிறது ஒரு நோயா மட்டும் பார்ப்போம். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு தனிநபரா அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய கஷ்டங்களை புரியாத மாதிரி நம்ம பாட்டுக்கு மருந்து மட்டும் எழுதி கொடுத்தா பத்தாது. அவர் வேலையில என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அவரோட லைஃப் ஸ்டைல் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, இதையெல்லாம் பொறுத்து நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பெட்டரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஓவரால் நல்ல கண்ட்ரோலும் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பெட்டரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஓவரால் நல்ல கண்ட்ரோலும் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான சர்க்கரை நோய் தினத்துக்கான ஒரு மெசேஜை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி.